வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், முந்தைய 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் செய்ததை விட கடந்த 10 மாதங்களில் நாங்கள் செய்த சாதனைகள் அதிகம் என்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது உண்மையா? 2 ஆட்சிக்குமான வேறுபாடுகள் என்னென்ன? எது நல்ல ஆட்சி? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடகத்துறை தலைவர் திரு கோபண்ணா, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக திரு நித்யானந்தன், இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து தங்கையா மனோகரன், நெல்லை அரங்கிலிருந்து அந்தோனி வினோத், கோவை அரங்கிலிருந்து கண்மணி ஜீவா 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு நித்யானந்தன், ஓராண்டு நிறைவுங்கிறதே ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். அதுலயும் நெஞ்சை நிமிர்த்தி 10 ஆண்டு காலத்தையும் ஒரு 10 மாத காலத்தையும் ஒப்பிடுவதற்கு ஒரு பெரிய துணிச்சலே வேணும். அதே நேரம் அப்படி ஒப்பிட்டதன் மூலமாக 10 ஆண்டு காலத்தையும் 10 மாதத்தையும் ஒப்பிட்டு கேள்விகளை கேட்பதற்கும் அவங்க எல்லாருக்கும் உரிமை கிடைச்சது. அதற்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. உங்க கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டு கால சாதனையை விஞ்சக்கூடிய அளவிலே ஓராண்டு காலத்திலே நாம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று மோடி பேசியிருப்பதாக சொன்னீர்கள். அது எந்த ஒரு தைரியத்திலே அப்படி பேசியிருக்கக்கூடும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தெளிவாக சொன்னால் 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பதற்கான அறிகுறியே இல்லாத ஒரு சூழ்நிலை, விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம், இவற்றிலெல்லாம் நாம் தோல்வி அடைந்து விட்டேன் என்று அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறுதியாக நடத்திய பத்திரிகையாளர் கூட்டத்திலே வாக்குமூலம் கொடுத்துத்தான் சென்றிருக்கிறார். ஆக இந்த 10 ஆண்டுகளில் தோல்வி மட்டுமே கண்டிருக்கிறது காங்கிரஸ். இந்த தோல்வியிலே நாங்கள் விஞ்சக்கூடிய அளவிலே செய்யவில்லை. இதிலிருந்து எந்த அளவிற்கு ஒரு படி எடுத்து வைத்தாலும் கூட நிச்சயமாக வளர்ச்சி பாதையிலே தான் இருந்திருக்கிறோம் என்பது அந்த பின்னணியிலே தான் தைரியமாக நாட்டு மக்கள் மத்தியிலே 10 ஆண்டு கால காங்கிரஸ் வீழ்ச்சி தரக்கூடிய ஆட்சியில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய பணியிலே பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது. ரொம்ப ஒண்ணு செஞ்சிடல, ஒரு படி ஏறி இருக்கீங்க, அப்படி ஒத்துக்கிறீங்க. அதுவே வெற்றி தானே. 10 ஆண்டுகள் கீழே போய் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை மேலே தூக்கி நிறுத்தி சம அளவிலே கொண்டு வந்து அதற்கு பிறகுதானே நன்மைகளை பார்க்க முடியும். அதற்கு முன்பே நாம் இப்பொழுது ஓராண்டிலே பல நன்மைகளை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் எதிர்பார்த்ததை விட வேகம். ஒவ்வொரு கூட்டத்திலும் 60 திங்கள் 60 மாசம் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றுதான் மோடி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஓராண்டிலேயே இப்பொழுது நான் சாதித்திருக்கிறேன். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் சாதிக்காததை, அந்த வீழ்ச்சியில் இருந்து நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன் என்று பெருமைப்படக்கூடிய அளவிலே அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பை காங்கிரஸ் தான் கொடுத்திருக்கிறது. அதே பெருமை உங்களுடைய கட்சியின் தொடக்க கால மிக பெரும் முன்னோடி, நீங்க பெரிய ஒரு சிந்தனையாளர்னு போற்றக்கூடியவர் கோவிந்தாச்சாரியா சொன்ன கருத்தையெல்லாம் நான் அடுத்து உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். திரு கோபண்ணா, வெறுமனே மோடி சொன்னதை மட்டும் வைத்து விவாதித்தால் கூட அதைவிட ஸ்மிருதி இரானி சொன்ன ஒரு வரி உங்களை அதிகமாக கோபப்படுத்தி விடக்கூடும் நினைக்கிறேன். நேரு இந்திராவால் சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து காட்டிவிட்டார் மோடி. சரிதானா? அதாவது அதற்கான ஒரே ஒரு வரி கோவிந்தாச்சாரியா அவர்கள் சொல்லியிருப்பது நீங்கள் எனக்கு இப்பொழுது நீங்கள் சொல்லுவது புரிகிறது. ஆனால் மோடி அவர்கள் விரிவாக கேள்வியாவே கேட்கிறேன். சொல்லுங்க. ஒரே ஒரு வரி மோடி அவர்கள் தன்னுடைய சாதனையை பிரகடனப்படுத்திய நேரத்திலே முதல் வரியாக சொன்ன வார்த்தை, நீங்கள் 10 ஆண்டு கால காங்கிரஸோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓராண்டு சாதனையைத்தான் நிறுத்தி பார்க்க வேண்டும், 65 ஆண்டு கால காங்கிரஸ் என்ன செய்திருக்கிறது என்று பார்க்க கூடாது என்ற அளவிலே தான் துவக்கி இருக்கிறார் கோவிந்தாச்சாரி. ஒருவேளை சொன்னது யாரு? மோடி அவர்கள். மோடி. அது ஸ்மிருதி இரானிக்கு கேட்கலையா? இல்ல மோடியின் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்களா? தெரியல. சரி, நான் சொல்றது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. சரி சரி. அதாவது ஒப்பிடுவதற்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் இருக்கணும். இப்ப சுதந்திர இந்தியாவில் இந்த நாட்டின் பிரதமராக ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டு காலம் இருந்தார். அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலம் விடுதலைக்காக போராடி சுதந்திரத்தை பெற்றது. விடுதலை போராட்டத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் 3262 நாட்கள் 9.5 ஆண்டு காலம் சிறையில இருந்து இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தார்.
ஒரே நேரத்தில் 1942 ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிறைக்கு போனவர் 1040 நாட்கள் சிறையில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலிருந்து இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் இந்த நாட்டை நிர்மாணிப்பதற்கு, இந்த நாடு அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே கனவு கண்டவர். இந்த இந்தியாவை பற்றி கனவு கண்டு நவபாரதத்தை உருவாக்கியவர். அவரை இவர்களோடு எந்த நிலையிலும் ஒப்பிட முடியாது. ஒப்பிட எந்த தகுதியும் இல்லாதவர்கள் பாஜகவினர். ஒண்ணு. அடுத்து இந்த 10 ஆண்டு கால மறு நிர்மாணம் இன்னைக்கு தேவைப்படுது, அதை மோடி தான் செய்யறாருன்னு சொல்றாங்க. நிர்மாணம் செய்தவர் நேரு. ஆமா, மறு நிர்மாணத்தின் தேவைக்கு காரணம் காங்கிரஸ். எந்த அறிகுறிகளும் இதுவரையும் மோடியிடம் தென்படவில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அப்ப அவர் சொன்னதெல்லாம் உண்மைக்கு புறம்பா? நிச்சயம். அதாவது அடுத்து 10 ஆண்டு காலத்துல நாங்க பாத்தீங்கன்னா புரட்சிகரமான நடவடிக்கைகள் எடுத்தா முதல்ல ஆட்சிக்கு வந்ததுமே தகவல் பெறுகிற உரிமை. இந்த நாட்டு குடிமக்கள் பிரதமர் அலுவலகத்தில் எந்த கடிதத்துக்கும் ஒரு நகல் பெறுகிற உரிமை. இந்த நாட்டின் நிர்வாகத்திலே ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மையை நாங்கள் உருவாக்கணும். அதுக்கு பிறகு கல்வி பெறுகிற உரிமை, ரைட் டு எஜுகேஷன், உணவு பெறுகிற உரிமை, ரைட் டு ஃபுட். அதே போல ஊழலை எதிர்த்து போராடுகிற லோக்பால் நாங்க தான் சட்டமா கொண்டு வந்தோம். அடுத்தது ஆதார் எண் மூலம் அடையாளம் பெறுகிற உரிமை. இவர்கள் ஆதார் திட்டத்தை எதிர்த்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். அடுத்து நலப்பயன்கள், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்த போது கடுமையாக விமர்சித்த பாஜக இன்றைக்கு அந்த திட்டத்தை நேரடி பயன்கள் மாற்றுகிற திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் செயல்பட்டு வருகிறார்கள். அடுத்து விவசாயிகளுடைய உரிமைகளை காக்கிற நில கையகப்படுத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். தெரு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற சட்டம், மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுகிற அந்த கொடுமைக்கு முடிவு கட்டிய அரசு மத்திய காங்கிரஸ் அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. எந்த இடத்திலையும் மன்மோகன் சிங் நாங்க சாதிக்கல போலன்னு எப்பயும் சொன்னதில்லை. என்னை இந்த ஊடகங்கள் தவறாக கணிக்கிறது, வரலாறு ஒரு நாளைக்கு என்னை சரியாக என்னுடைய சாதனைகளை கணிக்கும் என்று சொன்னார். சுதந்திர இந்தியாவில் ஒன்னே ஒன்று சொல்ற, சுதந்திர இந்தியாவில் காணாத வளர்ச்சி என்பது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான். நீங்கள் பார்க்கிற இந்தியா, நீங்கள் பார்க்கிற தமிழ்நாடு, நீங்கள் பார்க்கிற சென்னை 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது என்று தயவு செய்து கற்பனையா நினைச்சு பாருங்க. அதை நினைச்சா இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்திய காங்கிரஸ் அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு செய்த சாதனைகளை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள். நீங்கள் விமர்சிக்கலாம், விமர்சிக்கிற உரிமை உண்டு, தவறுகள் நடந்திருக்கலாம், விமர்சியுங்கள். ஆனால் வளர்ச்சியே இல்லை என்று சொல்லுவது முடியாது. காங்கிரஸ் அரசுக்கும் மோடி அரசுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு கோவிந்தாச்சாரியா சொன்னதை உங்களுக்கு பாராட்டுன்னு எடுத்துக்கிறதா, அவங்களுக்கு விமர்சனம்? எங்களுக்கும் அவங்களுக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம். எங்களுக்கு அடிப்படையிலேயே, சித்தாந்தத்திலேயே, அணுகுமுறையிலேயே பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எந்த நிலையிலும் ஒத்து போக முடியாது. ஆனால் இந்த நாட்டில் புதிய பொருளாதார கொள்கையை 1991 நரசிம்மராவ் தலைமையில் நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் கொண்டு வந்த பிறகு 96 யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் வருது, 98 என்டிஏ வருது, அதற்கு பின்ன 2004, அதற்கு பிறகு இன்னைக்கு பாஜக வந்திருக்கு. எல்லோருமே நாங்கள் எந்த பாதையில் பயணத்தை மேற்கொண்டோமோ, எந்த திட்டத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினோமோ அந்த பாதையில் தான் பயணம் செய்ய முடியும். இனி வருகிற அரசும் அப்படித்தான் இருக்க முடியும். அடிப்படை இருக்கு. சிறந்த பேச்சாளர்கள் எப்பொழுதும் போல ரெண்டையும் கேட்டோம், குழம்பி போயிருக்கோம். உங்க கருத்து என்ன? இல்ல, நான் மிக்சட் பேக்கா தான் பாக்குறேன். நண்பர் கோபண்ணா சொன்னதுல பல விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இருக்குது. அதாவது இப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அந்த நொரேகா ஸ்கீம், இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளாகத்தான் பார்க்க முடியும். கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சி இல்லை என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வளர்ச்சி என்பது நீங்க பாத்தீங்கன்னா 1947க்கு பிறகு இந்தியால அது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். மைனஸ்ல இருந்ததுன்னு சொல்றாரு. எப்படி மைனஸ்ல இருந்தது? அப்படி 19 சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். நான் இன்னமும் சொல்றேன், 98 2004 வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வளர்ச்சி இல்லைன்ற ஆர்குமெண்ட் என்னால ஏத்துக்க முடியாது. அப்பயும் வளர்ச்சி இருந்தது. இதை நம்ம எங்க பொருத்தி பார்க்கணும்? ஏன் காங்கிரஸ் செய்த பல சாதனைகளையும் பல வளர்ச்சி திட்டங்களையுமே மழுங்கடிக்க செய்து ஏன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் வரலாறு இல்லாத அளவுக்கு, எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு, 1/10 கூட வாங்க முடியாத அளவுக்கு அவங்க போனாங்கன்னா, செய்த சாதனைகளை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு வந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அதன் மீதான நடவடிக்கைகள் என்பது உச்சநீதிமன்றத்தின் தலையீட்டின் பேரில் மட்டுமே எடுக்கப்பட்டதால் அந்த ஆட்சி செய்த பல சாதனைகள் கீழே தள்ளப்பட்டன. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓராண்டு கால மோடி ஆட்சி என்பது நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சின்றது இந்த ஊழல் ஓராண்டு காலத்துல ஒப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குமா எந்த ஆட்சியா இருந்தாலும்? இல்ல, 10 ஆண்டு கால ஊழல் என்பது வரலாறு காணாத ஊழல், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களையும் 10 ஆண்டு காலம் பொறுத்திருந்து பார்க்கலாமா? ஊழல்ங்கிறத விவாதத்திலிருந்து எடுத்துடலாமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த ஓராண்டு காலத்துல மிகப்பெரிய அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் வரவில்லை.
அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த ஊழல் என்பது முடிச்சிடும். ஊழல் என்பதை அளவுகோலா வச்சு இந்த ஆட்சியை எடை போட்டீங்கன்னா நிச்சயமாக இவர்களுக்கு பாஸ் மார்க் தான் கொடுக்க முடியும். இவங்களுக்கு அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இருந்த மாதிரியான ஊழல் நிச்சயமாக இல்ல. அது வரலாறு காணாத ஊழல். நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு நல்லாட்சியின் அடையாளம் என்பது ஊழலோ ஊழல் இல்லாமல் இருப்பதோ அல்ல, அடிப்படையில் மத ஒற்றுமை. சிறுபான்மையின மக்கள் இந்த நாட்டில் எப்படி தாங்கள் இருக்கிறோம் என்று உணர வேண்டியது. அதை பார்த்தீங்கன்னா நான் சுருக்கமா சொல்லிடுறேன். வாஜ்பாய் காலத்தில் மிகவும் மரியாதைக்குரியவராக போற்றப்பட்ட ரொபேரோ அவர்கள், யாரு பஞ்சாப்ல டிஜிபியா இருந்து பஞ்சாப் இந்தியாவுடன் இருப்பதற்கு என்று முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவர் ஜூலியஸ் ரொபேரோ. அவரு அதற்கு பிறகு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி. இவர்கள் எல்லாம் நாங்கள் இன்று சிறுபான்மையின மக்கள் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக எலினேட் ஆனமை உணர்வோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா. வாஜ்பாய் காலத்தில் கூட அவர்கள் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல அரசின் அடையாளம் என்பது வளர்ச்சி அல்ல, அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோமா இல்லையா என்று உணர்கிறார்கள். ஒரே குறுக்கீடு, ஊழல் பற்றி சொல்றாங்கல்ல, நான் கேட்கிறேன், 10 ஆண்டு கால ஆட்சியில் எங்கள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு நீதிமன்றத்திலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? டாக்டர் மன்மோகன் சிங்க்கு பிறகு அடுத்து காங்கிரஸ் தலைவியாக இருக்கிற சோனியா காந்தி மீது எந்த நீதிமன்றத்திலேயாவது எந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? அல்லது ராகுல் காந்தி மேல உண்டா? அல்லது ப. சிதம்பரத்தின் மேல உண்டா? எந்த அமைச்சர்கள் மீது காங்கிரஸ் கட்சியில இருக்கு? இல்ல இவர் கோபண்ணா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. ராஜா யாரு, கல்மாடி யாரு, அதற்கு பிறகு நிலக்கரி ஊழல் வழக்கில் பிரதம மந்திரி மீதே சமன் அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றம் தலையிட்டால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் டீல்ல ப. சிதம்பரம் எப்ப மாட்டுவார்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே அமைச்சரவை பொறுப்பு. ஊழல் என்ற விஷயத்தில் பிரதமர் அவர்கள் மீது, டாக்டர் மன்மோகன் சிங் மீது இன்று எஃப்ஐஆர் இல்ல. இன்னைக்கு அந்த கேஸ் இதுல தான் இருக்குது, ஸ்டே தான் பண்ணிருக்காங்க, முழுவதும் அவர் வெளியில வரல. சோனியா காந்தி மேல எந்த கேஸும் இல்ல, ஏன்னா அவங்க எந்த பதவியிலும் இல்ல. ராகுல் காந்தி அவர் எந்த பதவியிலும் இல்ல. ஊழல் என்ற அளவுகோலை வைத்து பார்த்தால் அந்த அரசு எந்த அளவுக்கு மக்கள் மன்றத்தில் இதே கேள்வி அங்கிருந்து வரலாம். அப்ப விளக்கம் நீங்க சொல்லலாம். மதுரை தங்கையா, விரைவா சொல்லுங்க. மைக்க கையில் எடுத்துக்கோங்க. மக்களுக்கு வணக்கம். ஊழல் இல்லைன்றாங்களே, ஊழல் இல்லைன்றாங்களே, இதுல பாரதிய ஜனதாவிலையா? நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தானே? காங்கிரஸ்ல சொல்றீங்க, சொல்லுங்க. இல்ல, போன ஆட்சியில காங்கிரஸ்ல நிதியமைச்சர் அவர் தானே. அவருக்கு தெரியாம ஊழல் ஏதாவது நடக்குமா? பொருளாதாரம் ஏதாவது கைமாற்றம் இருக்குமா? ஊழலுக்கு அவர் தான் துணை போனவர். இன்னைக்கு பொருளாதார வீழ்ச்சி, அவங்க ஆட்சி விட்டு போகும்போது மக்களிடையே பணம் கைமாற்றம் எதுவுமே கிடையாது. தொழில் வளம் போச்சு. மீனவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க. இப்போ யாராவது சத்தாங்களா? இந்த ஒரு வருஷமா தமிழக மீனவர் யாராவது இறந்து போனதாக தகவல் இருக்கா? அவங்க ஆட்சியில் நாளைக்கு நாள் ஒரு வாரத்துக்கு 10 தடவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. வேண்டிய விளக்கங்களை நீங்களே சொல்லலாம். இந்திய கரன்சி போனா இத்தாலி கரன்சி ஆயிடுச்சு. இல்ல, ப. சிதம்பரத்தின் மீது எங்கேயாவது ஊழல் குற்றச்சாட்டு ஓபி சைனி கோர்ட்ல நீதிமன்றத்தில் 2Gல சம்பந்தப்பட்டு சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்து அது தள்ளுபடி செய்யப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் மீது தொடுக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2Gயை பொறுத்தவரை கொள்கை முடிவு எடுத்த காரணத்தினாலே அதுல ஏற்பட்ட பிரச்சனையினால இன்றைக்கு 2G வழக்கு நடைபெறுகிறது, நீதிமன்றத்திலே இருக்கிறது. அதே போல காமன்வெல்த் கேம்ஸ்ல சுரேஷ் கல்மாடி, அடுத்து நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு, கொஞ்சம் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே நரசிம்மராவ் ஒரு 5 பேர் கொடுத்திருக்காரு. டாக்டர் இவர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது 37 பேர் கொடுத்திருக்கார். மன்மோகன் சிங் 106 பேர் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து இது நடந்திருக்கு. அது கொள்கை முடிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த 3-4 ஊழலை தவிர காங்கிரஸ் அமைச்சர்கள் மீது யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா? மீனவர் பிரச்சனை சொல்றேன். அதான் மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அது நீண்ட காலமாக நடக்கிற ஒரு துயர சம்பவம். 1998 2004 வரைக்கும் பாஜக ஆட்சி செய்த காலத்திலே 85 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். புள்ளி விவரம் இருக்கு. 98 2004 6 வருஷத்துல. அவர் கேட்கிற நியாயம் தானே ஒப்பிடுறது? இந்த ஓராண்டு தானே? இல்ல இந்த ஓராண்டு இது கடந்த 4-5 ஆண்டுகளாகவே கிடையாது. 2010க்கு பிறகே இல்ல பிரச்சனை. அங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதில்லை. அதற்கு முன்னாலே நடந்தது. அந்த துயர சம்பவம் நடந்தது பாஜக ஆட்சி காலத்திலே நடந்திருக்கு. 10 ஆண்டு கால காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, ஓராண்டு கால மோடி தலைமையிலான ஆட்சி, இதை பற்றி தான் இன்றைக்கு விவாதம். இதை ஒப்பிட்டுத்தான் மோடி பேசியிருக்கிறார். அந்த வழியிலே நாம் பேசுவோம். நிச்சயமா. சரி, மதுரையிலிருந்து வினோத்.
மன்னிக்கணும், திருநெல்வேலி வினோத். சார், அதாவது இப்போ 2004 இவர் திரு மன்மோகன் சிங் வந்து முதல்ல பதவியேற்றாரு. அப்போ அவர் மேல ரொம்ப கரப்ஷனே இல்லாத அவர் ஆளு, நல்ல ஆளு, இப்படி எல்லாம் சொன்னாங்க அவரை பத்தி. ஆனா இப்ப இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டுல நடந்த முறைகேட்டுக்கு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ராஜாவை இவர் நல்லவரு, இவர் ஊழலே பண்ணல அப்படின்னு தான் இவர் மன்மோகன் சிங்கே ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அதுக்கு பிறகு எதிர்கட்சிகள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கினதுக்கு அப்புறம் தான் ராஜாவே ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அதே மாதிரி காமன்வெல்த் ஊழல்லையுமே அந்த சுங்கலு அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரணை பண்ணும்போது ஷீலா தீட்சித் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு, அவரும் இந்த ஊழல்ல காரணம்னு சொன்னாங்க. இவங்க வந்து அவங்களை காப்பாத்துறதுக்கான என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை தான் இவங்க பண்ணாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அதை தூர போட்டாங்க. அதுல உள்ள சுரேஷ் கல்மாடி மேலையும் எந்த விதமான வழக்கு விசாரணையும் கிடையாது. அதனால என்ன சொல்ல வரீங்க? நிலக்கரி ஊழல்ல மன்மோகன் சிங் மேல நேரடியா குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மன்மோகன் சிங்கோட ஆட்சி ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி, கேவலமான ஒரு ஆட்சி. இலங்கையில ஒரு தமிழர்கள் கொல்லப்படும் போது இவங்க நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க, அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். சீனாக்கு பயந்து ஒரு அருணாச்சல பிரதேசம் பயணமே போகல. மும்பை தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இவங்க அடிச்சிருக்கலாம், ஆனா அது பண்ணல. இவங்க அமெரிக்காட்ட போய் நியாயம் காட்டிட்டு இருந்தாங்க. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணல. சரி, நிறைய அடுக்குறீங்க. சட்டவிரோதமாக குடியேறினவங்க இந்த ஓராண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல, அப்படியும் சொல்ல முடியாது. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மோடி அது என்னங்கிறது ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க அடுக்குங்க. வந்து இவங்க முழுக்க நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் பெரிதா விமர்சிக்கிறது தெரிஞ்சது. இன்னொரு கட்சி அப்ப பொற்காலம் சொல்வீங்களோன்னு நினைச்சேன், இல்லன்னு சொல்றீங்க. சரி, அதாவது இவங்க வந்து பிஜேபி காரங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க இலங்கை தமிழர்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா 22 மார்ச் 2014 இலங்கை வெங்கையா நாயுடு வந்து சொல்லியிருக்கிறாரு, இலங்கை வந்து ஒரே நாடா இருக்கதான் ஆசைப்படுது, ஈழம் பற்றி நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது, இலங்கை சாசனத்துக்கு உட்பட்டு தான் தமிழர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியும்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்போ சத்தீஸ்கர் பயணத்துல இந்த மரிங்கா கிராமத்துல 500 பிணைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது அங்க உள்ள காவல்துறை சொல்றாங்க அந்த மாதிரி யாரையுமே கைது பண்ணல, அப்படி சாரி அங்க யாரையுமே பிணைய கைதியா பிடிச்சு வைக்கல, இது பொய் மாதிரி தெரியுதுன்னு இவங்க சொல்லிருக்காங்க அங்க உள்ள காவல்துறை. என்ன நடக்கு? அதே மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னா சேர முடியாதுன்னு இவங்க சொன்னாங்க. ஆனா டெல்லியில மட்டும் இவங்க 2 பேரும் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. சரி, விளக்கத்தை கேட்கலாம். திரு நித்யானந்த் ஐயா, இப்ப நேரு இந்திராவால முடியாத கூட செஞ்சாங்கன்னு ஸ்மிருதி இரானி சொல்றாங்க. மத்திய மனிதவளத்துறை அமைச்சர், அவங்க சாதாரண ஆள் இல்ல. இப்ப என்ன, நேரு சீனாவிடம் ஒரு மோசமான ஒரு விளைவை எதிர்கொண்டார், அது இன்னைக்கு மாறி போச்சா? மோடி சீனாவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரா? சரி, இந்திரா காந்தி செய்ததை போல, ஒரு பங்களாதேஷை பெற்றுக் கொடுத்ததை போல ஒரு தமிழீழம் பெற்றுக் கொடுத்துட்டாங்களா? எந்த வகையில அவங்க 2 பேரையும் அவங்க ஒப்பிடுறாங்க? மோடி சீனாவை அதிகமாக நம்பி ஏமாந்து போனவர் என்பது வரலாறு சொல்லும். யாரு? நேரு அவர்கள். ஆகவே நேரு அவர்களை சீனாவிற்காக நாட்டிற்கு துரோகம் செய்தார்கள் என்று யாருமே குற்றச்சாட்டு வைக்கவில்லை. சீனாவை அதிகமாக நம்பி மோசம் போனவர் என்றுதான் நேருவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது வரலாற்று உண்மை. இந்திரா அம்மையாரை பொறுத்தவரை நாட்டிற்கு யுத்தம் என்று வந்த பொழுது, போர் என்று வந்த பொழுது, அவரை இந்த பங்களாதேஷ் போரில் துர்கா என்று வர்ணித்தவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தான். மோடி அவர்களை கூட பாராளுமன்றத்திலே முதல் உரையை துவக்கும் பொழுது இந்த நாட்டில் பிரதமராக இருந்த அத்தனை பிரதமர்களுக்கும் அவர்கள் உண்மையிலே நல்லெண்ணத்தின்படிதான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று விரும்பி இருப்பார்கள். அத்துணை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றுதான் தன்னுடைய உரையை துவக்கிறார். அதனாலதான் கேட்கிறேன், அவங்களோட ஒப்பிடுற அளவுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு மற்ற நாடுகள் எல்லாம் மதிக்கின்ற அளவிலே இன்றைக்கு இருக்கிறோம். அதுதான் செய்யறது. இதுவரை நாம் எங்கேயுமே அண்டை நாடுகளோடு 77க்கு பிறகுதான் அண்டை நாடுகளோடு நமக்கு நட்பே அதிகமானது என்பதுதான் வரலாறு. வாஜ்பாய் அவர்கள் என்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனாரோ அவரை பற்றிய வரைபடம் கூட போடுவார்கள். ஒரு விமானத்தில் வந்து இறங்குவார், இன்னொரு விமானம் காத்து கொண்டிருக்கும், வேறு நாட்டிற்கு செல்வார். அதே குற்றச்சாட்டு மோடிக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதை ஒதுக்கி அதோடு சேர்த்து இவர் எதிர்பார்த்த முதலீடுகள் பெற முடியவில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையா? எந்த பெறவில்லை? மோடி எதிர்பார்த்த அளவிற்கு வெளிநாடுகளுக்கு பறந்து சென்றார். எப்படி முடிவுக்கு வருகிறீர்கள்? ஓராண்டுக்குள்ளாக நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே முதலில் நட்பை கொண்டாடுவோம். இன்றைக்கு இலங்கை பிரச்சனை ஓரளவிற்கு தீர்க்கின்ற ஒரு திசை நமக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் நட்பின் காரணமாகத்தான் மனிதாபிமானத்தோடு எல்லோரையும் அணுக வேண்டும். யாரையும் விரோத மனப்பான்மையிலே பார்க்க கூடாது. இந்த நாட்டுக்கு வெளியுறவு கொள்கையை வகுத்தவரே ஜவஹர்லால் நேரு தான். அவர்தான் அவரை உலக பார்வையோடு இந்தியாவை அவர் பார்த்தார்.
இந்தியாவை வளர்த்தெடுக்க அந்த வாய்ப்பு அவருக்கு சோவியத் கிடைச்சது. யூனியன்ல வயது ஒரு 5 ஆண்டு காரணம். திட்டங்கள் எப்படி வீட்டுல செயல்படுகிறதோ மூத்தவன் தாங்க குடும்பத்தை பார்த்துக்குவான். 5 ஆண்டு திட்டங்கள் எப்படி செயல்பட்டதோ அதை கொண்டுதான் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அவருடைய கனவு உலக நாடுகள் அவர் பெற்ற அறிவை இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினார். வெளியுறவு கொள்கை அப்போ வெளியுறவு கொள்கையில நேரு போல நம்பி ஏமாறல மோடி உறுதியாக இருக்கிறார் சொல்றாரு. இல்ல உறுதி எல்லாம் இப்போ தெரியாது. நாங்கள் அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் சீனாவுக்கு இருந்த நட்புறவு சுதந்திர பெறுவதற்கு முன்பேலே இருந்த அந்த நாட்டை பற்றி அவருக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு தெளிவான பார்வை உண்டு. நம்பிக்கை என்பது அன்றைக்கு இருந்த சூழல்ல அவர்கள் டிஃபென்ஸ்ல அவங்க செலவு செய்யறாங்க பாருங்க, ராணுவ செலவு, அதுக்கு ஈடாகலாம் நம்ம செலவு செய்ய முடியாத ஒரு நிலையெல்லாம் இருந்தது. நம்பிக்கை நாட்டு மக்கள் நாம் அதாவது இந்திய சீன நட்புறவு என்பது அதை பலப்படுத்துகிற முயற்சியில் ஜவஹர்லால் நேரு ஈடுபட்டார். சுயன்லாய் போன்றவர்கள் அதுக்கு ஒத்துழைத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தினோம். ஏதோ ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக எல்லை பிரச்சனைகள்ல நமக்கும் அவர்களுக்கும் 1962 போர் வந்தது என்பது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல, அதெல்லாம் வரலாற்றில் நிகழ்வுகள் தான். ஆனால் இந்த நாட்டில் வெளியுறவு கொள்கையை வகுத்தவர் ஜவஹர்லால் நேரு. அதாவது நான் அலைன்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அணிசேரா நாடுகளை அந்த எல்லாம் ஒன்றிணைப்பதிலே ஆர்கிடெக்ட் ஆஃப் நான் அலைன்ட் மூவ்மெண்ட் என்று ஜவஹர்லால் நேருவை தான் சொல்லுவார்கள். நீங்க அவர் உலக நாடு மத்தியில் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? சரி, இவங்க இப்படி ஒப்பிடுறது தவறுன்றதுக்கு இந்த பக்கம் என்ன சொல்றீங்க? இல்ல ஒப்பிடுவதுன்னா ஜவஹர்லால் நேரு நிர்மாணித்தவர் கொள்கையை, அவரோடு இவர்கள் எல்லாம் ஒப்பிடவே முடியாது. இவர்களும் என்ன இருக்கிறது? நரேந்திர மோடிக்கு 1 வருடத்திற்கு முன்னால இந்த நாட்டின் வெளியுறவு கொள்கையை பற்றி அவருக்கு ஏதாவது ஒரு பார்வை உண்டா? ஆனா ஜவஹர்லால் நேரு எப்போ 1930களிலேயே முசோலினியை பார்க்க சந்திக்க மறுத்தவர், ஹிட்லரோட நட்பு கூடாது என்று சொன்னவர். ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஜவஹர்லால் நேருடைய கொள்கையாக இருந்தது. அவரையும் இவரையும் ஒப்பிடு விடாதீர்கள். சுதந்திர போராட்டத்திலே எந்த பங்கும் வகிக்காத இவர்கள் ஜவஹர்லால் நேருவோடு ஒப்பிடலாமா? கண்மணி உங்க வாதம் சொல்லுங்க. இப்போ நம்ம விவாதம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நல்ல ஆட்சியா பிஜேபி நல்ல ஆட்சியா அப்படின்னு பேசுறதை விட இப்ப இருக்க அமைப்பு முறை, பாராளுமன்ற அமைப்பு முறை நல்லதா கெட்டதா அப்படின்ற தலைப்பு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத்க்கு ரொம்ப நன்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அணியிற கதர் உடை தான் பிஜேபி ஆட்சியினர் அணியக்கூடிய காவி உடை தான் காங்கிரஸ். அவங்க விட்டு செல்ற பணியை இவங்க தொடர்றாங்க, இவங்க விட்டு செல்ற பணியை இவங்க தொடர்றாங்க. உண்மைதான், இவங்க கொண்டு வரதெல்லாம் வளர்ச்சி திட்டம் தான். ஆனா அது வெறும் முதலாளிகளுக்கும் அதிகாரிகளுக்குமான வளர்ச்சி திட்டம் மட்டுமே. இங்க ஆட்சி செய்யறது அரசியல்வாதிகளே கிடையாது, அரசு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்யறாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா அது இன்னும் வெளிப்படக்கூடிய நிலை எங்களுக்கு இன்னும் அதுக்கு தான் நாங்க தயாராயிட்டு இருக்கோம். அதோடவே பாத்தீங்கன்னா இது எதனால அதிகாரிகள் ஆட்சின்னு சொல்றோம்னா, அவங்கதான் இந்த மீத்தேன் திட்டம், அணு உலை திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரதே அதிகாரிகள் தான். அதை செயல்படுத்துறதுக்காக சைன் பண்றதுக்கு மட்டும்தான் அரசியல்வாதிகள் இருக்காங்களோ தவிர, ஊழல் செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்களோ தவிர வேற எதுக்காகவுமே இல்லை. ஆக காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஊழலுக்காகவும் முதலாளிகளுடைய நன்மைக்காக மட்டுமே இவங்க இருக்காங்க. மீண்டும் கோவிந்தாச்சாரியாவை அழைக்கிறேன். காங்கிரஸ் தலைமையிலான அரசின் ஆட்சியின் போது காணப்பட்ட ஊழல்கள், பாரபட்சம் ஆகியவை இப்போதும் நீடிக்கின்றன. கோவிந்தாச்சாரியா, அரசியலில் உங்கள் இருவருக்கும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான அனுபவங்கள் தான். அவரும் மிகப்பெரிய சிந்தனைவாதி, நீங்களும் பழுத்த அனுபவம் வாய்ந்தவர். கோவிந்தாச்சாரி அவருடைய கருத்தை அணுகுமுறையை சொல்லி இருக்கிறார். இன்னும் அதிகமான வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்திருக்கலாம். அதுக்காக ஊழல் தொடர்துன்னு ஒருத்தர் சொல்லுவாரா? இன்னொன்று, மோடி அவர்களை பிரதமராக பாரதிய ஜனதா கட்சி பிரதம வேட்பாளராக முன்மொழிந்த பொழுது மோடியை காட்டிலும் வேறு சிலருடைய பெயரை சொல்லி தகுதியானவர்கள் அவராகத்தான் இருப்பார்கள் என்று ஏற்கனவே கோவிந்தாச்சாரியா பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிப்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பேட்டியை படித்தவர்கள் இவருடைய கருத்திலே உள்நோக்கம் இருக்காது என்று மறுத்து தள்ளிவிட முடியாது. இருந்தாலும் கூட
அவருடைய எதிர்பார்ப்பு மோடி இடத்திலே அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஓராண்டுக்குள் நிறைவேறக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்க முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். சரியான ஆதாரங்களை திரட்டி ஊழல் செய்தவர்களை நிச்சயமாக எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைப்பார்கள். அதற்கான அறிகுறி, அதற்கான விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வது போல ஊழல் தடுப்பு சட்ட, ஊழல் ஒழிப்பதற்காக சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கருப்பு பணத்திற்காக சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சட்டங்கள் எல்லாம் பலப்படுத்துவதற்கு காரணம் அரணாக அவர்கள் பிடிபடுகின்ற நேரத்தில் நிலைக்குழுவுக்கே அனுப்பாம அவசர சட்டங்களாகவே போட்டுட்டு இருக்கீங்களேன்னு குற்றச்சாட்டு. அது ஓராண்டுக்குள் நீங்கள் கேட்கின்ற கேள்வியை சொல்வது மிகவும் குறுகிய கால. ஓராண்டுக்குள்ளதானே இவ்வளவு அவசர சட்டங்கள் வந்தன. இவற்றை எல்லாம் நடைமுறைக்கு வந்த பொழுதுதான் ஓராண்டுக்குள்ள அவசர சட்டங்களால் போடலாம். நீங்க கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கான பதிலை பெறுவதற்கு இப்பொழுது அவகாசம் இல்லை என்று சொல்லி இப்ப பதில் சொல்ல மாட்டோம் சொல்றீங்க. அதுதான் விஷயம். இல்ல குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அவசர சட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு போக்கு. அதாவது வந்து அவர் என்ன பண்றாரு, நாடாளுமன்றம் முடிந்த அடுத்த நாள் வந்து நில கையகப்படுத்தும் மசோதாவை போடுறாரு. அதை கொண்டு வந்து 3 மாதங்களுக்குள்ள வந்து மாநிலங்களவையில நிறைவேற்ற முடியாம அது காலாவதியாவது, மறுபடியும் மறுபடியும் ரீப்ரமால்கேட் மீண்டும் அதை பிரகடனப்படுத்துறாரு. சரி, எதிர்க்கட்சிகளின் மனோபாவம் ஏன் அதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடாது? கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் மனோபாவம் தான் காரணம். ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாட்டை வந்து நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். நீங்க வந்து ஒரு தடவை அவசர சட்டத்தை கொண்டு வரீங்க. அவசர சட்டத்தை நீங்க எப்ப கொண்டு வருவீங்க? 2 நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களுக்கு இடையில் ஒரு அவசரமான ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் கொண்டு வருவீர்கள். ஒரு தடவை தோத்து போச்சு, 2வது தடவை கொண்டு வரீங்க. 2வது தடவையும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மாநிலங்களவையில் உங்களால் நிறைவேற்ற முடியாது என்ற சூழல் தெரிந்தும் கொண்டு வருவீர்கள் என்றால் இது என்ன ஜனநாயக விரோதமான போக்கு? அப்புறம் இன்னொன்று, 60 ஆண்டுகள் இருந்த பிளானிங் கமிஷன் அவர் கலைக்கிறாரு. சரி, கலைச்சிட்டு போங்க. கலைக்கும் பொழுது அதுக்கு முதல் நாள் நாடாளுமன்றத்தில் அந்த அறிவிப்பை வெளியிடாம ரெட் ஃபோர்ட்ல வந்து கொடி ஏத்துட்டு அவர் பேசும்போது சொல்றாரு. ஆகவே நாடாளுமன்றத்தையும் மதிக்கல, உங்களுடைய அமைச்சர்களையும் நீங்கள் மதிக்கலாம். ஒன்னு சொல்றேன், ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் வந்து 77 வந்த பிறகுதான் வந்து அண்டை நாடுகளுடன் உறவு வந்தது. அவர் வந்து கார்ட்டூன் ஆனந்த விடல போட்டிருந்தாங்க, ஒரு இடத்துல வந்து பிளைட்ல இறங்கிட்டு மறுபடியும் போறாருன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், மொரார்ஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டர். இப்ப இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கு எந்த ரோலும் கிடையாது. எல்லாத்தையும் தானே செய்யணும், எல்லா இலாக்காவையும் தானே கையில வச்சுக்கணும். அது வெளியுறவுத்துறையில இருந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இலாக்காக்களையும் இது ஒன்மேன் ஆர்மியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். குஜராத்ல ஆண்ட மாதிரி அவர் இந்தியாவை ஆள நினைக்கிறார். ஒன்மேன் ஆர்மி. அதனாலதான் இந்திரா காந்தியோட ஒப்பிடுறாங்களோ? நிச்சயமாக ஒப்பிட முடியாது. இந்திரா காந்தி வந்து அந்த அவசர நிலை காலத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி பீரியட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, மோடியோட நீங்க இந்திரா காந்தி ஒப்பிடவே முடியாது. குடியரசுத் தலைவரில் இருந்து எல்லா இடங்களிலும் தான் நினைத்தவரை அமர வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருந்தார்ல. நிச்சயமாக இருந்தாங்க. அதே நோக்கத்துல இவரும் போறாருன்னு சொல்றாங்களோ? இந்த அளவுக்கு அதிகார குவியல் இல்லைன்ற நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது வந்து எல்லா அமைச்சகங்களும் எல்லா விதமான அதிகாரங்களையும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவர். வரலாறு அப்படி பதிவு செஞ்சிருக்கா? சந்தேகமா இருக்கு. அதிகார குவியலில் இந்திரா காந்தியும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மோடியும் சம அளவுல வைக்கத்தக்கவர்களாக சந்தேகமா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வெங்கட். இந்திரா காந்தியை வந்து அவசர நிலை காலத்தை அந்த 75 இருந்து 77 வரை அது கருப்பு பக்கம், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி எல்லாம் நீங்க மோடியோட ஒப்பிடவே முடியாது. எத்தனை மாநிலங்கள முதலமைச்சர்களை தன் விருப்பத்திற்கு அவரால் வைக்க முடிந்தது, செல்வாக்கு செலுத்த முடிஞ்சது. நிச்சயமாக. சரி, அந்த விதத்தில் இன்னைக்கு வேணா ஒரு நொடி. ஒரு ஜீவா கோவையிலிருந்து. அதாவது காங்கிரஸ் ஆட்சி சிறந்ததா இல்ல பிஜேபி ஆட்சி சிறந்ததான்ற ஒரு தலைப்பு வச்சதுக்கு பதிலா இந்த 2 ஆட்சிகளில் யார் அதிகமாக மக்களுக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்று ஒரு தலைப்பு வைத்திருந்தீர்கள் என்றால் இந்திய நாட்டிற்கு மிக சரியாக பொருத்தமாக இருந்திருக்கும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்க அதே பதில் சொல்லுங்க. முதல்ல காங்கிரஸ், நீங்க கேட்ட தலைப்பு உங்களுக்கு கிராண்டட், நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அதுல இருந்து சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் அரசாங்கம் மக்களுக்கான எந்த விதமான வளர்ச்சி திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா தவிர, ஆனா பெருமுதலாளிகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை தான் நடத்தி வந்தார்கள் என்பது, அதனால்தான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடை கடுமையாக எதிர்த்த போது அதை நிறைவேற்றியே தீர்வோம் என்று ஒற்றை காலில் நின்று நிறைவேற்றினார். இதுக்கு முதல்ல பதில் கேட்கலாம். பெருமுதலாளிகளுக்கு ஆதரவு, நீங்க கிரேட்டா அவங்க கிரேட்டா? இல்ல, அதாவது மக்களுக்கு விரோதமாக தீங்கிழைக்கிற அரசாக மன்மோகன் சிங் அரசு இருந்துன்னு அவர் சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றான்னு தெரியல.
அதுல நான் பல விஷயங்களை சொல்லுவேன். பெருமுதலாளிகளுக்கு பெரிய ஆதரவு அந்த மாதிரி எல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு மட்டும் அவங்களை குறை சொல்றீங்க. நான் சொல்றேன், நான் என்ன நல்லது செஞ்சிருக்குன்னு சொல்றேன். அதுல கல்வி கல்வி உரிமை சட்டம் அது யாருக்கான திட்டம்? இல்ல கல்வி யாருக்கானது? எந்த சட்டம் அதை அனுமதிக்கிறீர்கள்? கல்வி உரிமை சட்டம்ன்றது 6 வயது முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச கல்வி. இலவச கல்வி. அவர் கேட்கிறது அந்நிய நேரடி முதலீடு, தொழில், அதை பற்றி கேட்கிறார். இந்த நாட்டுல முதலீடு இல்லாத நிலையில அந்நிய முதலீடு வரவேற்கப்படுவதை கம்யூனிஸ்டுகளே வரவேற்கிறார்கள். சீனாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் நாட்டில் அந்நிய முதலீடுனால் தான் அந்த நாடு வளர்ந்திருக்கிறது. உலகம் ஏற்றுக்கொண்ட கொள்கை அது. ஒண்ணு அது பொதுத்துறை நிறுவனத்தில் அல்ல, பொதுத்துறை நிறுவனத்தில் அந்நிய முதலீடு கிடையாது. இல்ல அதை வரவேற்க கூடாது என்பது தானே அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அந்நிய முதலீடு என்பது பொதுத்துறை நிறுவனத்தில் அனுமதிக்க கூடாது என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது வேறு, அந்நிய முதலீடு என்பது எங்கெங்கு நிதி தேவைப்படுகிறதோ, தனியார் துறையில் தேவைப்படுகிறதோ அதற்கெல்லாம் அந்நிய முதலீடு வரவேற்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிற சீனாவிலும் சரி ரஷ்யாவிலும் சரி அந்நிய முதலீடு உண்டு. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. ஒண்ணு, மக்களுக்கு நாங்கள் தீங்கு செய்யுதுன்னு சொல்றீங்களே, மனசாட்சியோட தான் பேசுகிறீர்களா? கல்வி பெறுகிற உரிமையை நாங்க வழங்கி இருக்கிறோம். இலவச கல்வியை 6 வயது முதல் 14 வயது அவர்களுக்கு சட்டப்படி உரிமையாக்கி இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய கல்வி கடன் என்று சொல்லி 25 லட்சம் பொறியியல் பட்டதாரிகளுக்கு கிட்டத்தட்ட 57,000 கோடி ரூபாய் கல்வி கடன் கொடுத்து அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம் மாணவர்கள் 14,000 கோடி ரூபாய் பயன்பெற்றிருக்கிறார். அதே கல்வி கடன் பெற்ற மாணவர்களுடைய பெயர் பட்டியலை பேங்க்ல வெளியில வச்சதும் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன கல்வி கடன் பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியல் இல்ல கல்வி கடன் நாங்க கொடுத்ததை நாங்க சொல்றோம். அதை உரிய தவறை முறையில கட்டலன்றதை நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்களே சொல்றேன், விவசாயிகளுக்கு இன்னைக்கு பாஜக ஆட்சியில 2003 வெறும் 83,000 கோடி, 2014 நாங்க ஆட்சி விட்டு வர்றப்போ 8 லட்சம் கோடி ரூபாய் வட்டி 9%, இன்னைக்கு 11%. அதுல வட்டி சலுகையோட பண்ணா 4% நாங்க விவசாய கடன் கொடுத்தோம். நீங்களே அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கார்டு கொடுத்தோம். நேயர்களுக்கு ஒண்ணே மறந்துடாம இருக்கணும்ன்றதுக்காக சொல்லிடுறேன். 12 கோடி விவசாய கடன் அட்டை கொடுத்திருக்கிறோம். அதுல நிறைய நாங்கள் நிறைய உதவி செஞ்சிருக்கோம் அந்த அடிப்படையில். சரி, நேயர்கள் மறந்துட வேண்டாம். திரு கோபண்ணா இடையில ஒண்ணு சொன்னது, காங்கிரஸை எதிர்த்து நீங்க பேசுனீங்கன்னா மனச்சாட்சி சொல்லியிருக்காங்க. ஐயா கோபண்ணா ஐயாவுக்கு எனக்கு ஒரு கேள்வி. அதாவது 1985 இருந்து தமிழக மீனவர்களை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னா, அப்போ 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? அதை தடுத்துருக்கலாமே. அப்போ 1985 அவங்க சுட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் அதனால பரவாயில்ல, அதனால நீங்களும் அப்படி விட்டுருவீங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அது இப்போ வரைக்கும் சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க 10 வருஷமா என்ன பண்ணீங்க? அதே மாதிரி பிஜேபி சேர்ந்த ஐயாவுக்கு என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடி 10 வருஷமா அவங்க என்ன எதெல்லாம் மக்களுக்காக செய்யலையோ அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்த்து தான் சில விஷயங்கள் உங்களை தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க அந்த விஷயங்களை எதுவுமே செய்யல. திட்டம் போட்டுக்கோன்னு சொல்றீங்களா? எதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் இதே சொல்லி அதை வச்சு அடுத்த 5 வருஷத்துக்கு ஓட்டு கேட்கறேன் ஐயா. இதான் இது. இந்த 2 விஷயத்துல உங்க கருத்து நான் முதல்ல கேட்கிறேன். அதாவது மீனவர் பிரச்சனையில திரும்ப ஒரு தவறான தகவல் வருது. 2010க்கு பிறகு அந்த சுடுவது என்பது நின்று போச்சு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே நின்றுச்சு. கடந்த 5 ஆண்டுகளா அந்த சுட்டுக் கொள்வது என்பது இல்ல. அப்கோர்ஸ் அந்த 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள், நான் சொல்ற ஃபிகர்ஸ் கொஞ்சம் கூட குறைவா இருக்கலாம், அது உண்மை, அது நிகழ்ந்தது, அது கண்டிக்கத்தக்கது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் கடந்த 5 ஆண்டுகளாக சுட்டுக் கொல்லப்படுவது என்பது கிடையாது. படகுகளை பிடிப்பது, வலைகளை அறுப்பது, அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையை நம்முடைய நண்பர்கள் இப்ப அரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் யதார்த்தமா பார்க்கணும். வெறும் உணர்ச்சி ரீதியா பார்க்க முடியாது. விடுவிக்கப்படுறது இப்ப மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிகமாக இருக்கிறதா மக்கள் உணர தொடங்கி இருக்காங்களோ? இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. மோடி கவர்மெண்ட் இருந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் வெளியுறவு கொள்கை என்பது ஒண்ணுதான். சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னதை தான் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னாரு. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அசம்பிளில என்ன பேசினார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இன்டர்நேஷனல் மேரிடைம் பார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதேச கடல் எல்லையை மீறி போகாதீர்கள் என்று சொல்ல நாங்கள் திரும்ப போகத்தான் செய்வோம் என்று சொன்னார்கள். யாரும் காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு எல்லை தெரியலன்னா இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அது தவிர அதற்கெல்லாம் எவ்வளவு சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் குறைஞ்சுகிட்டு வருது. இன்னைக்கு இதை எடை போடும்போது திரும்ப நீங்க இலங்கை பிரச்சனையையும் மீனவர் பிரச்சனையுமே மட்டும் இந்த ஆட்சிகளை எடை போடாதீங்க. உள்நாட்டு பிரச்சனையை பேசுங்க. அது என்னதான் இருந்ததுனால இதெல்லாம் இன்னொரு நாட்டு பிரச்சனை. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் இன்றைய யதார்த்தம். சரி, அடுத்த கேள்வி, காங்கிரஸ் செய்ய தவறியதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு செய்ய தொடங்கிட்டாங்களா?
எந்த விஷயத்துல? எல்லா விஷயங்கள்லயும் பொதுவா அப்படி சொல்ல முடியாது சார். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, 10 ஆண்டுகள் அவங்க சாதிக்காததை நாங்க ஒரு வருஷத்துல சாதிச்சிட்டோன்றது இதெல்லாம் வெத்து சவடால். இது எல்லா கட்சியும் பேசக்கூடியது. ஒன்னும் பெருசா சாதிக்கல. அதே நேரத்துல இன்னும் 4 வருஷம் அவங்களுக்கு மேண்டேட் இருக்குது. 4 வருஷம் நம்ம பொறுத்து இருந்துதான் நம்ம அவங்களை பார்க்கணும். இந்த முதலீடுகள் இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது இப்ப நாளை மறுநாள் அவர் சீனாக்கு போக போகிறார். யாரு? மோடி சீனாக்கு போறாரு, பல வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு. ஆனால் சொன்ன அளவுக்கு அவர்களுக்கு உள்நாட்டுக்குள்ள முதலீடுகள் வரவில்லை என்பது உண்மை. ஒரு மாறுபட்ட போக்காக நான் பார்ப்பது என்னன்னா, மம்தா பானர்ஜிக்கு 3000 கோடி கொடுத்து அவங்கள உள்ள இழுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராந்திய கட்சிகளையும் உள்ள இழுத்தா தான் நீங்கள் செய்ய நினைக்கிற எந்த ஒரு பொருளாதார சீர்திருத்தங்களையும் இந்தியாவில் செய்ய முடியுன்ற அந்த ஒரு ஞானோதயம் அவருக்கு வந்திருக்குது. அவர் மேல வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் தான் தோன்றித்தனமாக செய்வார் என்பது. அப்படி இல்லை, நானும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு லீடரு, பிராந்திய கட்சிகளையும் கலந்து ஆலோசிப்பேன், எல்லா கட்சிகளையும் கலந்து ஆலோசிப்பேன்ற ஒரு போக்கு அவரிடம் தென்பட்டால் அது நன்றாக இருக்கும். இப்ப லேண்ட் பில்லுல எல்லாம் அது இல்ல. அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிரோன்மணி அகாலிதள், சிவசேனா போன்ற கட்சிகளே அந்த லேண்ட் பில்ல நில ஆர்ஜித மசோதாவை எதிர்க்கிறார்கள். ஆக நம்ம மோடியை எடை போடும் போது ஒரு ஆண்டு கண்டிப்பாக பத்தாது, இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. என்னுடைய குற்றச்சாட்டாக குறையாக நான் பார்ப்பதும் காண்பதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும். இன்க்ளூசிவான ஒரு பர்சனா இருந்தாதான் அவர் இந்தியாவை ஆள முடியும். அவங்க கிட்ட இருக்க அந்த 288 எம்பிஸை வச்சு, என்டிஏ கிட்ட இருக்க 330 எம்பிஸை வச்சு நினைச்சா ஆளலாம். ஆனா பெரிய அளவுல அவங்களால சாதிக்க குறைந்தபட்சம் அமைச்சர்களுக்காவது முழு அதிகாரம் கொடுக்கணும். நிச்சயமாக இன்று எந்த அமைச்சருக்கும் முழு அதிகாரம் இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் என்ற ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரா என்ற யாருக்கும் தெரியாது. மன்மோகன் சிங் ஆட்சியில மன்மோகன் சிங் ஆட்சியை இதுக்கும் அதுக்கும் நீங்க ஒப்பிடுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த அளவுக்கு கிடையாது. அங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இங்க ஸ்பேஸே இல்ல. எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்றாரு. அங்க மோடியாக சோனியா இருந்தாங்களா? அப்படி கிடையாது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். சோனியா தான் கண்ட்ரோல் பண்ணாங்கன்றது உண்மை. அதை நான் மறுக்கல. பின்னால இயக்குனது சோனியா தான். இல்ல அமைச்சர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது செயல்படுவதற்கு. இப்ப ப. சிதம்பரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது ஏகே ஆண்டனி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, சரத்பவார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே செயல்படுவதற்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இன்னைக்கு அது இல்லன்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. சீனாவை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலே இந்த பிராந்தியத்தில் பிரச்சனை இல்ல. அதை சரியா மோடி செய்யறாரோ? இல்ல சீனாவுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே தலாய் லாமா இங்கே வந்த போதே நாம் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததுல இருந்து கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதை சரி செஞ்சிருவாரோ மோடி? அது சரி செய்தால் நாங்கெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா சரி செய்வது என்பது அருணாச்சல பிரதேசம் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள். அது காலத்தால் எப்போது தீர்க்கப்படும் சொல்ல முடியாது. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிறது. அவற்றை தீர்ப்பதற்கு அவர் எந்த அளவுக்கு அதுல வெற்றி பெறுவார் என்று எனக்கு தெரியாது. ஆனா அடுத்து இந்த பாஜக ஆட்சி தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்போம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கியில டெபாசிட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அடுத்து ரத யாத்திரை எல்கே அத்வானி பணத்திற்கு அது நீங்க நம்பி இருக்கலாம், மக்கள் நம்பல. குறைஞ்சபட்சம் ஒரு சட்ட மசோதாவாவது ட்விட்டர்ல நரேந்திர மோடி சொன்னது, ராஜ்நாத் சிங் பேசியது. அதே போல அத்வானி அவர்கள் ஒரு ரத யாத்திரை நடத்தி 85 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு கருப்பு பணம் வெளிநாட்டில் இருக்கு, அதை கொண்டு வந்தாலே நீங்க இந்த நாட்டிலே ஒரு செழிப்பான ஒரு இந்தியாவை உருவாக்க முடியலாம் சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இதுவரைக்கும் அதற்கான முயற்சியில என்ன வெற்றி பெற்றீங்கன்னு யாருக்கு எல்லாமே நடிப்புன்னு சொல்றீங்களா? யாரு? இல்ல இவங்க பேச்சுக்கும் இவங்க செயலுக்கும் தொடர்பே கிடையாது. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஜன்தன் யோஜனான்னு சொல்லி இப்போ எல்லாம் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. அது வங்கியில புதிய கணக்கு 13 கோடி வங்கி கணக்கு ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 10 கோடி கணக்கு ஜீரோ பேலன்ஸ், ஆபரேஷனே கிடையாது. மீதி இருக்கிற ஒரு 3 கோடி வங்கி கணக்கு தான். இது எதனால இந்த வங்கி கணக்கு வந்ததுன்னா, 15 கோடி எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அது வங்கியோட கணக்கோட இணைக்கப்பட்ட காரணத்தினால எல்லாம் போய் வங்கி கணக்கு தொடங்குறாங்க. வங்கி கணக்கு எங்க கட்சியில ஜனார்தன் பூஜாரின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அப்பெல்லாம் வங்கி கணக்கு வச்சீங்கன்னா உடனே நீங்க பேங்க்குள்ள போனீங்கன்னா 5000 ரூபாய் சிறு தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய கடனை ஜனார்தன் பூஜாரி கடன் லோன் மேலா என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் கடன் கொடுத்தாரு. அந்த மாதிரி கடன் கொடுக்கறாங்களப்பா வங்கிகள்ல சாதாரண மக்களுக்கு கடன் கிடைக்குதா? இந்த வங்கி அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இது மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல தொழில் நிறுவனங்களுக்காக 20,000 கோடி ரூபாயை ஒதுக்குனதுக்காக பாராட்டு தெரிவிச்செல்லாம் பல செய்திகள் வருது. சிறு குறு தொழில்களுக்காக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதற்காக பாராட்டுகிறோம்னு பொருளாதார நிபுணர்களே பலர் பாராட்டு தெரிவிச்சதையும் பார்த்த செய்திகள். என்ன தொழில் அவர் என்ன ஒதுக்கினாலும் நாங்களும் சிறு தொழில் ஊக்கப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு பல வரி சலுகைகள்லாம் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? ஃபோர்கான் டாக்ஸ் என்று சொல்லி ஒரு 96,000 கோடி நாங்க கொடுத்தோம். அதை அப்பொழுது கடுமையாக பாஜக எதிர்த்தது. இவர்கள் ஆட்சிக்கு
1,06,000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. மதுரை மனோகரன், உங்க கருத்து என்ன? பாரதிய ஜனதா ஆட்சி 10 மாதங்களில் நிகழ்த்திய சாதனையாக சொல்லணும்னா பசுவதை தடை சட்டம் அமுல்படுத்துறேன்னு சொல்லி கொஞ்சம் விரைவா பேசுங்க. கீழ்த்தட்டு மக்கள் அந்த பசு இறைச்சி சாப்பிட்றத தடுத்தது. இதையில முக்கியமா கருதுறாங்களே ஒழிய இங்க இதே டில்லியில ஒரு விவசாயி தற்கொலை செய்துக்கிட்டாரு. மோடி தேர்தலுக்கு முன்னால பிரச்சாரத்தின் போது விவசாயிகள் தற்கொலையை பிரதானமா பேசினாரு. ஆனா இன்னும் அந்த தற்கொலை நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கு விளக்கம் கேட்டலாம். திரு நித்யானந்த், உங்க சித்தாந்தத்தை திணிக்கிறதுலாம் இருக்கிறீங்க இந்த ஒரு வருஷத்துல நாங்க பார்த்த வரைக்கும் சொல்றாரு. விவசாயிகள் தற்கொலை இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய கைதியானாலும் சரி, கருப்பு பண மீட்பானாலும் சரி, அத்தனையும் பிரச்சாரத்தின் போது சொன்னப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல. முழுக்க பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் இந்த மோடி அரசு செய்தது. உங்களோட கண்மணி சில நொடிகள் எடுத்துக்கோங்க, விரைவா முடிங்க. உங்களுடைய கருத்தை நான் குறிப்பிட்டேன். ஒரு நொடியா கண்மணி சில நொடிகள் எடுத்துக்கோங்க. விட இந்த 10 மாதங்களில் பிஜேபி அரசு கூடுதலா செஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த நில கையகப்படுத்தும் சட்டத்துல காங்கிரஸ் அரசு கொடுத்த சின்ன சின்ன சலுகையை கூட கொடுக்காமல் முழுக்க விவசாயிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்யலன்னு சொல்றீங்க. நசுக்கிற விதத்துல கண்மணி விரைவா முடிங்க, சில நொடிகள் இருக்கு. திணிக்கிற விதத்துலதான் உங்களோட கருத்தை நான் குறிப்பிட்டாச்சு. இந்த கண்மணி தொடங்கி பேசுங்க. அதாவது நித்யானந்தா அவர்கள்கிட்ட நான் கேக்குறது என்ன அப்படின்னா, சொல்லுங்க. நிலம் கையகப்படுத்தும் திட்டம் கொண்டு வரீங்க, யார கேட்டு என் வீட்டு நிலத்தை என்னோட அனுமதி இல்லாம எவனோ ஒருத்தனுக்கு எழுதி கொடுக்குறீங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி காணா போயிட்டாருன்னா அவர் ட்விட்டர்ல தேட வேண்டியதா இருக்கு. இங்க 20 தமிழர்கள் இறந்துட்டாங்கன்னா ட்விட்டர்ல தான் கமெண்ட் கொடுக்கறாரு நரேந்திர மோடி. இதுக்கெல்லாம் மாநில அரசு அடிமை அரசு தான். அது யாரு வந்தாலும் சரி. உங்களுக்கு மட்டும் தான் நேரம் இருக்கு. உங்களுடைய கேள்வி எல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய கேள்வி தான். நீங்க பிரச்சாரத்துல சொன்னதெல்லாம் செய்யல. சில விஷயங்களை நாம் மட்டுமாகவே நீங்க சொல்லுங்க. சில விஷயங்கள் நாம் படித்து தெரிந்து கொண்டு வர வேண்டும். இப்போ விவசாயிகளுடைய பிரச்சனைன்னு எடுத்துட்டோம்னா 10 ஆண்டுகளாக ஏறத்தாழ 2.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை, அரசாங்க குறிப்பில் இருக்கக்கூடிய உண்மை, வெளியிட்ட உண்மை. 2.5 லட்சம் கடந்த 10 ஆண்டுகளிலே. நாம் வந்த பொழுது விவசாயிகளுக்கு நன்மை செய்வோம் என்று சொன்னோம். நிலம் கையகப்படுத்தும் என்பது அந்த சட்டத்தை பற்றி கேட்டீர்கள். யாருக்காக? பெருமுதலாளிகளுக்காகவா என்று கேட்டீர்கள். நிச்சயமாக பெருமுதலாளிகளுக்காக நிலம் கையகப்படுத்த முடியாது, கூடாது. அவர்கள் பேர் அந்த நிலம் இருக்காது. அரசனுடைய பெயரிலே தான் அந்த நிலம் இருக்கும். யார் நிலத்தை கொடுக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு வேலை வாய்ப்பு உறுதி. அங்கே இருக்கக்கூடிய பகுதியினுடைய வளர்ச்சி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது உங்க சித்தாந்தத்தை திணிக்கிறதுலே இருக்கிறீங்க. இந்த ஓராண்டு காலத்துல பலருடைய பேச்சுகள் அதுக்கு உதாரணம். அது ஒரு குற்றச்சாட்டு. பதில் என்ன? எப்படி உங்களுடைய சிந்தனைகளை மட்டும் திணிக்கிறதுலே இருக்கிறீங்க. பலருடைய பேச்சுகள் இந்த ஓராண்டிலேயே பல உதாரணங்கள். சொல்லுங்க, உதாரணங்கள் என்ன சொன்னாங்க? சொன்னாங்களே பசுவதை தடை சட்டம் என்பது எங்களுடைய சித்தாந்தம் மாத்திரமல்ல, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பசுவதை தடை சட்டம் இருக்கிறது. பசுவை வதை செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு சொல்லி இருக்கிறது என்பதாக தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அல்ல இந்த நாட்டினுடைய எப்படி விவாதத்திற்கு உள்ளான விஷயம். அம்பேத்கர் அதை சொன்னாரா, என்ன சொன்னாருங்கிறது நம்ம விரிவா பேசலாம். பத்தி சொல்றாருல, விவசாய தற்கொலை ஒரு துயரமான நிகழ்வு. மகாராஷ்டிர மாநிலத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்ப தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆட்சியில் அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இந்த ஆட்சியிலயும் 601 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 7 விவசாயிகள் தற்கொலை செய்வதாக மகாராஷ்டிரா மாநிலத்துல. அங்கதான் இந்த தற்கொலை அதிகம். இவர்கள் ஆட்சி காலத்தில் அது நின்றபாடிலே இதை தடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்களே தெரியாது. மன்மோகன் சிங் அவர்கள் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் ஸ்பெஷல் பேக்கேஜ் புரோகிராம் போட்டு
அந்த விதர்பா பகுதியிலையும் அந்த மரத்வாடா பகுதியில செஞ்சிருக்கோம். இல்ல இதுல புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் வித்தியாசத்தை எதிர்பார்க்கறாங்க. 2 ஆட்சி ஒண்ணு போல இருந்தா என்ன விளைவுகள்ங்கிறத அவங்க பேச்சில நீங்க பாத்துக்கிட்டீங்க. உங்க பங்களிப்புக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் விரிவா பேசலாம். மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.